Hi, welcome to my channel. All updates for you. First time சேனலுக்கு வரவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் தமிழ்நாடு ஓப்பன் யூனிவர்சிட்டி பார்த்தோன்னா அப்டேட் தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட் செமஸ்டருக்கான ரிசல்ட் வந்து அப்டேட் பண்ணியிருந்தாங்க. அதில் நிறைய பேருக்கு ட்ரிபிள் ஏ இஷ்யூ இருந்துச்சு. அது பார்த்திங்கன்னா கொஞ்சம் பேருக்கு வந்து கிளியர் பண்ணி கொடுத்துட்டாங்க. இன்னும் சில பேருக்கு வந்து கிளியர் ஆகாமல் தான் இருக்குது. ஸோ அவங்க பார்த்திங்கன்னா அகெயின் வந்து யூனிவர்சிட்டியை காண்டாக்ட் பண்ணுங்கள். ஏன்னு பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஜனவரி மந்த் உங்களுக்கு நெக்ஸ்ட் செமஸ்டர் எக்ஸாம் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. அதுக்குள்ளே இந்த இஷ்யூவை நீங்கள் கிளியர் பண்ணியே ஆகணும். இல்லைன்னா உங்களுக்கு இது அரியர் பேப்பரில் வந்து ஷோ ஆகும். ஸோ உங்களுக்கு எக்ஸாம் ஃபீஸ் பேமெண்ட் ஸ்டார்ட் ஆகிறதுக்குள்ளே நீங்கள் இந்த இஷ்யூ வந்து கிளியர் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா மெயில் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா அகெயின் ஒரு மெயில் வந்து பண்ணுங்கள். கீழே பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டுக்குமான மெயில் ஐடி வந்து கொடுத்துருக்காங்க. இந்த மெயில் ஐடிக்கு வந்து உங்கள் இஷ்யூ இன்னும் வந்து கிளியர் ஆகலை அப்படின்றத நீங்கள் அகெயின் வந்து ஒரு மெயில் ஃபார்வர்ட் பண்ணி விடுங்க. இல்லை நியர்பை ஸ்டடி சென்டர்ஸில் போய்ட்டாவது கேட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இல்லை யூனிவர்சிட்டிக்கு நியர்பையில் யாராச்சும் இருக்கீங்கன்னா டேரெக்டாக போய்ட்டு நான் அசைன்மெண்ட் எழுதி சப்மிட் பண்ணிட்டேன், ஆனாலும் எனக்கு வந்து அசைன்மெண்ட் மார்க் வந்து அப்டேட் ஆகலை, ட்ரிபிள் இஷ்யூ தான் இருக்குது, அதுபோல் நீங்கள் இன்ஃபர்மேஷன் சொல்லி கேட்டு பாருங்கள். ஸோ நிறைய பேர் கேட்டது ஜனவரி 2025 எக்ஸாமினேஷனுக்கு எப்போ எக்ஸாம் ஃபீஸ் போர்ட்டல் ஓப்பன் ஆகும்னு கேட்டிருந்தீங்க. ஜனவரி ஃபஸ்ட் வீக் வந்து ஓப்பன் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஜனவரி 3rd வீக் இல்லைனா 4th வீக் உங்களுக்கு வந்து எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகிற மாதிரி இருக்குது. 18th or 25th உங்களுக்கு எக்ஸாம் கண்டிப்பாக ஸ்டார்ட் ஆகிரும். ஸோ ஜனவரி ஸ்டார்டிங்கில் எக்ஸாம் ஃபீஸ் போர்ட்டலும் ஓப்பன் பண்ணிடுவாங்க. நீங்கள் எக்ஸாம் ஃபீஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்குள்ளே இது போல் இஷ்யூ ஏதாவது இருந்துச்சுன்னா அதெல்லாம் கிளியர் பண்ணி முடிச்சுக்கோங்க. அசைன்மெண்ட்டும் பார்த்தீங்கன்னா சூன் வந்து வெப்சைட்டில் அப்டேட் பண்ணுவாங்க. நீங்கள் எழுதி வந்து வெப்சைட்லேயே வந்து அகைன் PDF வந்து சப்மிட் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் யாராச்சும் லாஸ்ட் செமஸ்டருக்கே அசைன்மெண்ட் எழுதலை அப்படின்னா யூனிவர்சிட்டியில் பெர்மிஷன் வாங்கிட்டு நீங்கள் வந்து அசைன்மெண்ட் வந்து அனுப்பிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஓப்பன் யூனிவர்சிட்டியில் சூன் அப்டேட்ஸ் எல்லாம் வரும். நானும் உங்களுக்கு 1 by 1 வீடியோ போட்டு சொல்கிறேன். உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட் இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் கீழே கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.